வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட்டு நேத்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இன்னைக்கு என்ன ஓப்பன் ஆகுறான்? அப்போ ஓப்பன் ஆனா எந்த மாரி ரேஞ்ச் போறான்? அதுல ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா என்ன? அந்த ஃபேர் வேல்யூ கேப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்படிங்கிறது தான் சொல்லி தரப் போறேன். மார்க்கெட்டுக்கு போலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டான். ஒரு ஹை, ஒரு லோ நோட் பண்ணிக்கிறோம். இப்போ மார்க்கெட்ல குளோசிங்கை விட கேப் லோல ஓப்பன் ஆயிருக்கான். இந்த கேப் லோல ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டு மறுபடியும் மேல போறானா, கீழ போறானான்னு சொல்லிட்டு உடனே டிசைட் பண்ணக்கூடாது. அப்போ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். 2வது கேண்டிலே பையர்ஸ் வந்துட்டாங்க. 3வது கேண்டிலே செல்லர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ மார்க்கெட்டு எதுவுமே கரெக்ட்டா இண்டிகேட் பண்ணலன்னு அர்த்தம். பையர்ஸ் வர்றாங்கன்னு உடனே பை போக்கூடாது. செல்லர்ஸ் வந்துட்டாங்கன்னு உடனே செல் போக்கூடாது. அப்போ என்ன ஆகுறான் அப்படின்னு பார்க்கணும். அப்போ மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல ஆடுறான். இப்போ லோவ பிரேக் பண்ணிட்டான். உடனே செல் போறான் அப்படின்னு நினைச்சு ட்ரேடு எடுக்கக்கூடாது. அப்போ கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணணும். ட்ரெண்ட் டிசைட் ஆகிற வரைக்கும் எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாது. அப்போ ஒரு இறக்கம் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேண்டில் வந்துட்டான். ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கான். இப்போ இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் வந்தான் அப்படின்னா அடுத்த கேண்டில் என்ன ஆகுறான்னு பார்த்துட்டு ஒரு பையர்ஸ் வர்றாங்க. அப்போ அந்த பையர்ஸ் வரும்போது எந்த கேண்டில் இருந்து பெருசா இறங்கினானோ, எந்த கேண்டில்ல இருந்து இறங்கினானோ அந்த கேண்டிலை தாண்டும் போது தான் என்ட்ரி. எது வரைக்கும் லோ போயிட்டு மறுபடியும் யூ டர்ன் போடுறானோ அதுதான் ஃபேர் வேல்யூ கேப். அப்ப அடுத்தது என்ன ஆகுறான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த மார்க்குள்ளேயே தான் ஆகுறான். பையர்ஸ் பெருசா வந்துட்டாங்க. அப்போ நம்ம என்ட்ரி லெவல் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா உடனே என்ட்ரி எடுக்கணும். அதுதான் ஃபேர் வேல்யூ கேப்ல நம்ம பார்க்குற ட்ரேடு. பிரேக் ஆயிட்டான், ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா இப்ப பாருங்க, அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி நல்ல புல்லிஷ்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி நல்ல புல்லிஷ் போயிட்டான்னா நம்ம ஸ்டாப் லாஸை உடனே எந்த ரேஞ்ச் பிரேக் ஆனானோ அந்த இடத்துக்கு மாத்திக்கணும். அப்ப என்ன ஆகுறான் அப்படின்னு பார்க்கணும் மறுபடியும். இதுக்கு பேரு ஸ்டெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், மார்க்கெட்ல வந்து மேலே போயிட்டான் அப்படின்னா நம்ம லாபத்தை கன்யூவா லாஸ் வராம அப்படியே கன்யூ பண்றோம் அப்படின்னு அர்த்தம். லாபங்கள் ஏற ஏற நம்ம ஸ்டைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டே போகணும். ஒரு பெரிய செல்லர்ஸ் வந்துட்டாங்க. இங்க மறுபடியும் இன்னொரு செல்லர் வர்றாங்க. உடனே அதுக்கு ஈக்குவலா ஒரு பையர் வந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகுறான் அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ட்ரி லெவல் கண்டுபிடிச்சு பழகணும், ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டுபிடிச்சு பழக்கணும், அதுல எது ஃபேர் வேல்யூ கேப்னு பார்த்து படிக்கணும். ஃபேர் வேல்யூ கேப் வந்த உடனே நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஃபேர் வேல்யூ கேப் எடுத்தா எவ்வளவு அளவுக்கு மேல போறான்னு பாருங்க. பையர்ஸ் ஏதோ வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்த உடனே நம்மளோட ஸ்டாப் லாஸ் லிமிட்டை எங்கே லாஸ்டா லோ போனோனோ அந்த இடத்துல நம்ம மாத்தி வச்சுக்கணும். மார்க்கெட் மேலும் மேலும் வேலையே தான் போயிட்டு இருக்கான். இப்ப இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்த உடனே ஒரு பெரிய புல்லிஸ், அதாவது பையர்ஸ் நிறைய பேர் வந்த உடனே நம்மளோட அடுத்த டார்கெட் இங்க இங்க எந்த கேண்டில் இருந்து ஏறணும்னா அதை ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். அப்ப மறுபடியும் என்ன ஆகுறான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ட்ரி இங்க, நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
அப்போ மறுபடியும் ஸ்டைலிங் ஸ்டாப் லாஸ் போடுறோம். இப்போ மேலே போயிட்டு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கான். இந்த மாதிரி வந்தால் நம்ம எக்ஸிட் பாயிண்ட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ உடனே எக்ஸிட் ஆகுறதுன்னா ஆகலாம், இல்லை நம்ம ஒரு ஸ்டைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணலாம். அப்போ நம்ம ஸ்டைலிங் ஸ்டாப் லாஸுக்கு இன்னும் வரல. பெரிய செல்லர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ நம்ம இங்கேயே எக்ஸிட் ஆயிடணும், இல்லைன்னா ஸ்டைலிங் ஸ்டாப் லாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். எப்போ இங்கே டச் ஆகுதோ நம்ம எக்ஸிட் ஆயிடணும். அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னு பார்க்கலாம். எக்ஸிட் பாயிண்ட் போட்டு எக்ஸிட் ஆயாச்சு. அடுத்தது என்ன ஆகுறான் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி ஆகக்கூடாது, வாட்ச் மட்டும் தான் பண்ணணும். அப்போ அந்த லெவலும் பிரேக் பண்ணுறான். இப்போ நம்ம என்ட்ரி லெவலுக்கே வந்துட்டான். அப்போ ஒரு என்ட்ரி, ஒரு எக்ஸிட்டு, ஒரு ஸ்டாப் லாஸ்ங்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம கரெக்டாக பழகணும். ஃபேர் வேல்யூ கேப் கண்டுபிடிக்கணும், என்ட்ரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், ஸ்டாப் லாஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸிட் பாயிண்ட் முக்கியமாக கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான என்ட்ரி, எக்ஸிட்டு, ஸ்டாப் லாஸு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் எந்த ட்ரேடாக இருந்தாலும் எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி கோர்ஸ் தான் நாங்கள் சொல்லித்தர்றோம். இப்போ உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸு எப்படி சொல்லித்தருவோம், எந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே நம்ம எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி என்ட்ரி, எக்ஸிட்டு, ஸ்டாப் லாஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தருவோம். நீங்கள் அனலைஸ் பண்ணி அழகாக ஒவ்வொரு ட்ரேடுமே எடுக்கலாம். நன்றி நண்பர்களே.